நம்ம ஊர்ல யாராச்சும் மேதாவி கதை பேசுனா, பெரிய அபூ ஹனீஃபா இவரு ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பேருக்கு உண்மையிலேயே சொந்தக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈராக் நாட்டுல கூஃபா நகரத்துல ஹிஜ்ரி 80ல நொமான் பின் சாபித் என்ற ஒரு குழந்தை பிறக்குது. இந்த நொமான் என்ற குழந்தை தான் வரலாற்றையே மாத்தப் போற ஆளுமைன்னு அன்னைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இமாம் அவங்க தங்களோட இளமை காலத்துல பட்டு துணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்க கல்விய முறையா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் என்ற பெரும் அறிஞர்கிட்ட மட்டுமே முழுசா 18 வருஷம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமில்ல, அத்தா பின் அபி ரபா, இமாம் பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய அறிஞர்கள் இருக்காங்க. அறிவுல மட்டும் இல்லாம அடக்கமான இபாதத்திலையும் இமாம் அவங்க சிறந்து விளங்கினாங்க. சுமார் 40 வருஷத்துக்கும் மேல ராத்திரி முழுக்க தூங்காம இபாதத் செஞ்சிருக்காங்க. சில நாட்கள் ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டுமே திருப்ப திருப்ப ஓதி ராத்திரி முழுக்க அழுது மன்றாடுற நாட்களும் இருந்தது. இவ்வளவு பெரிய அறிஞரை அரசு நீதிபதி பதவிக்கு கூப்பிட்டப்போ எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்காக சாட்டையடி கிடைச்சது, சிறைவாசம் கிடைச்சது. ஆனா இவர் தன்னோட கொள்கையில இருந்து மாறவே இல்லை. இந்த அறிவின் தாரகை ஹிஜ்ரி 150ல அஸ்தமிச்சுது. இமாம் அவங்க மரணிச்சப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இஸ்லாமிய சட்டவியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அபூ ஹனீஃபாவோட பிள்ளைகள் தான். இதுதான் இஸ்லாமிய சட்டவியலின் முடிசூடா நாயகன் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.